அனைவருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கை தமிழை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கூட்டம் கையில புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துல தமிழை வளர்த்தறதுக்காக, அதாவது தமிழையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து வளர்த்துனாங்க. ஆன்மீகத்தை மூலியமா தமிழை வளர்த்துனாங்க. திருப்புகழ், திருவாசகம் போன்ற நூல்கள் எல்லாம் எழுதி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துனாங்க. அப்படி தமிழை வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இப்போ ஹிந்துத்துவத்தை அழிக்கணும், தமிழை மட்டும் நாங்க காப்பாற்ற போறோம்னு பொய்யான ஒரு விஷயத்த நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழையும் ஆன்மீகத்தையும் எந்த காலத்திலயும் பிரிக்க முடியாது. தமிழை வளர்த்தணும்னா ஆன்மீகம் வேணும் அப்படிங்கறத நம்ம திராவிட அரசாங்கத்துக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி உங்க வீட்டு குழந்தை எல்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கலாம். நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல 3 மொழி 4 மொழி சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஆங்கிலம் தான் பேசணும், தமிழ் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வரலாம். ஏழை வீட்டுல இருக்கிற குழந்தை 2 மொழி தான் படிக்கணும், அவனோட அறிவை குறுக்கி வச்சுக்கணும், அவன் எப்பவுமே நம்மளுக்குள்ள அடிமையா இருக்கணும், நம்ம வீட்டு குழந்தையெல்லாம் வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தத்துல நீங்க இருக்கீங்க. அதனால மொழி அப்படிங்கிறது எங்களோட உரிமை. சமக்கல்வி, அதாவது உங்க வீட்டு குழந்தை என்ன படிக்குதோ அதேதான் எங்க வீட்டு குழந்தையும் படிக்கணும், ஏழை வீட்டு குழந்தையும் படிக்கணும். அந்த மாதிரி சமக்கல்வி எங்களோட உரிமை அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. 1965 மொழியை வச்சு நீங்க நாடகம் ஆடி ஓட்டு வங்கியை சேகரிச்ச மாதிரி 2026 உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் சமமான கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றோம். மொழி அப்படிங்கிறது பொதுவானது, கல்வி அப்படிங்கிறது பொதுவானது. இதுல ஏழை வீட்டு குழந்தை, இதுல பணக்கார வீட்டு குழந்தை, எங்க வீட்டு குழந்தை, உங்க வீட்டு குழந்தை கிடையாது. சமமான கல்வி, சமமான சமூக வளர்ச்சி அப்படிங்கறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி மக்களே இது எப்பவும் உறக்க சொல்லுங்க, சமக்கல்வி எங்களோட உரிமை அப்படிங்கறத. நன்றி.